ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் புலாவ் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து பச்சை பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அதை குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கணும். நெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரி வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கு முந்திரி போடுறோன்னா, ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறம் போட்டோன்னா அது வந்து தீஞ்சிடும். அதனால தான் வந்து முந்திரி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிறேன். நான் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போது வெங்காயம் வதங்கும் போதே புதினா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். தட்டி போட்டால் டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் தட்டி போட்டிருக்கேன். இப்போ இது வதங்குற கேப்பில் தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மூடி ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறேன். அந்த பாலை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போது வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து பட்டாணி வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அது வந்து குக்கரில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. அதனால் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் மசாலா ஆட் பண்ணலை நம்ம, அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்க. இப்போ காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பட்டாணி இப்போ சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நான் அரிசி வந்து இந்த கிளாஸில் எடுத்திருந்தேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க நல்லா. இப்போ மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கணும் கொஞ்சம். இது கொதிக்கிறப்ப பார்க்கலாம் நம்ம. நான் வந்து இந்த கிளாஸ் அளவு தாங்க அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து ஊற வச்சுக்கிட்டேன். தண்ணி ஊற்றி தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசி போடுறதுக்காக. இப்போ இந்த அளவுக்கு நுர வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி போடுற ஸ்டேஜ் இது. அரிசி போட்டு நான் தம் தான் போட போகிறேன். குக்கரில் வைக்கல. குக்கரில் தான் வைக்கிறேன், ஆனால் தம் போடுறேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பிளேட் போட்டு தம் போட்டு வச்சிடலாம். சிம்மிலே வச்சுடுங்க. சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். அரிசி நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. ஃபுல்லாக தம் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் அரிசி எப்படி உதிரியாக வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அரிசி எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்.